ஆஞ்சநேய பெருமானின் சிறப்புகள் கடலிலும் பெரிதும் கற்றவர். அவர்தம் ஆற்றலோ அளப்பரியது. அன்பால் அனைவரையும் ஆட்கொண்டவர். பண்பிலும் தனிமையானவர். தாயினும் சால பறிவுடையவர். அனைத்தும் இணைய பெற்ற ஆழ்கடல் ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேயருக்கு காரணப்பெயர்கள் பல உண்டு. அஞ்சனை மகன் ஆதலினால் ஆஞ்சநேயர் என்றும், மாருதத்தின் சேயாதலினால் மாருதி என்றும், வாயுவின் புத்திரன் ஆதலினால் சமீரனன் மகன் என்றும் கூறப்படுவதொன்று. காலின் முதலை வாயுபுத்திரன், கேசரி புத்திரன், ராமதூதன், அஞ்சனை சிங்கம், குரவரச்சீயம், ராகவன் தூதன், அஞ்சனை சிறுவன், நம்பன் என்ற சிறப்பு பெயர்களும் ஆஞ்சநேயருக்கு உண்டு. ஸ்ரீராமஜெயம் எனும் நாமத்திற்கே உரித்தானவர் ஆஞ்சநேயர். இலங்கையை கடப்பதற்கு அனுமார் கடலில் ஓர் அணை கட்ட நேர்ந்தது. பாறை கற்களை எடுத்து அதில் ராமநாமத்தை எழுதி கடலில் எறிய அது மிதந்தது. அதை கண்ட ராமபிரான் ஒரு பாறை கல்லை எடுத்து எறிந்தார். அது கடலில் அமிழ்ந்து விட்டது. அப்போது ராமபிரான் அனுமனை நோக்கி காரணத்தை கூறும்படி கேட்க, ராமநாமம் வலிமையுடையது என்று கூறுகிறார் ஆஞ்சநேயர். ஆணவத்தை அழிக்க வல்லவர் ஆஞ்சநேயர். ஒரு சமயம் நாரதருக்கும் தும்புருவிற்கும் இடையே சச்சரவு ஏற்பட்டது. தாம் முதன்மை மிக்கவர்கள் என்று வாதிட்டனர். பின் இருவரும் ஆஞ்சநேயரிடம் வந்து தீர்ப்பளிக்கும்படி கேட்க, ஆஞ்சநேயர் அவர்களை வரவேற்று உபசரித்து ஓரிடத்தில் அமரச் செய்தார். பின் ராமபிரானை பற்றி மிக இனிமையாக பாடி கல்லை உருகச் செய்தார். மறுபடியும் பாடி கல்லை இறுகச் செய்துவிட்டு, உங்களில் யார் கல் உருகும்படி பாடுகிறீர்களோ அவர்களுக்கே வெற்றி என்றார். இதை கண்டு வியந்த நாரதரும் திரும்பவும் தங்களால் இயன்ற மட்டும் பாடி முடியாமற் போகவே ஆணவம் இழந்து சென்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தெய்வங்களின் வரலாறுகள், தாலாட்டுகள், காவியங்கள், கும்மிகள் மற்றும் மந்திரம் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ளணும்னா ராவணன் குரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருக்கிறது மூலம் நாங்கள் போடுகின்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும்.